வருகின்றோம். அருகரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருகரம் தேடி வீரம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆறுதல் தேடும் இதயங்களே அன்பினை தேடி அலைகின்றது. ஆறுதல் தேடும் இதயங்களே அன்பினை தேடி அலைகின்றது. தலைவா உன் தெய்வீக கரந்தானே எமை தேற்றும். ஒரு பிரிவோ வரும் பிரிவோ துய தருமோ துணை இருக்க. நாளுமே அன்பாய் காத்திடும் உந்தன் அருகரம் தேடி ஆலய வீரம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். பிதாசுதன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் 5ஆம் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் தூய சவேரியார் தூய ஆண்ட்ரு அன்பியங்கள் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்கிறோம். மரி அன்னையும் லூர்து காட்சிகளும் பற்றி சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உலகின் பல இடங்களில் அன்னையின் காட்சிகள் நிகழ்ந்துள்ளன. ஒவ்வொரு காட்சியும் கடவுளின் ஏதேனும் ஒரு செய்தியை வழங்குவதாகவே உள்ளது. மரி அன்னையின் லூர்து காட்சிகளும் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற நம் ஆண்டவரின் மைய செய்தியையே வலியுறுத்துகின்றன. தம் கைகளில் ஜெபமாலையுடன் தோன்றிய லூர்து அன்னை பெர்னதத்திடம் மீண்டும் மீண்டும் கூறியது தவம் தவம் தவம். தவம் என்பது புலன்களை கட்டுப்படுத்தி நம்மை தொடர் மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. பணம், பதவி, பட்டம், அழகு, அறிவு ஆகியவற்றில் நம்பிக்கை வைக்காமல் இறைவன் ஒருவரை மட்டுமே நம்பி வாழவும், தன்னலம் துறந்து பிறநலம் பேணவும் அன்னை நம்மை அழைக்கின்றார். துன்புறுவோரின் துயர் துடைக்க இயேசுவிடம் பரிந்து பேசி இறைவனுக்கும் மனிதருக்கும் இடைநிலையாளராக திகழும் அன்னை மரியா இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கூறுவது, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதே. கிறிஸ்து நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் நீரை பருகுவதும், உண்மையின் ஆழமான தொடர் மனமாற்றம் பெற முயற்சிப்பதும், ஜெபமாலையில் நமது மீட்பின் மறைபொருளை நினைவு கூர்ந்து தியானிப்பதும், கைமாறு கருதாமல் பிறரை அன்பு செய்வதும், இறைவனை நம்பினால் நமக்கு எல்லாம் நிகழும் என்பதை உணர்ந்து வாழ்வதும் அன்னையின் கூற்றாகிய அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்
என்ற வாக்கை நிறைவேற்றுவதன் அடையாளமே என்பதை உணர்ந்தோராய் இப்புனித திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, 5ஆம் திருவிழாவின் இந்த திருப்பலியை தூய சவேரியார் அன்பியம், தூய ஆண்ட்ரூ அன்பியங்களின் குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த திருப்பலியானது இந்த குடும்பங்களின் நலனுக்காகவும் தொழில் முயற்சிக்காகவும் குழந்தைகளின் படிப்புக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து அவற்றிற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குதி. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குதி. ஒருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை
அன்னை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலா நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் புனித யோவான் எழுதிய திருப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மரியாள் என்னும் விண்மீன் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ மதத்தினருக்கோ உரியவர் அல்லர். மாறாக உலகில் உள்ள அனைவருக்கும் எக்காலத்துக்கும் அவர் தன் மகனாம் இயேசுவை சுட்டிக்காட்டும் விண்மீன். அவரது இயக்கங்கள், கனவுகள், லட்சியங்கள், மதிப்பீடுகள் அனைத்தையும் மாந்தர் அனைவரும் வாழ அழைப்பு விடுக்கும் விண்மீன். அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்னும் பின்னும் துன்பங்கள் பல அனுபவித்தாலும் தனது செயலாலும் ஒளி வீசும் கதிரவனைப் போல் விளங்குகின்றார். நாமும் வாழ்க்கை என்னும் போராட்டங்களால் சோர்ந்து போகாமல் அன்னை மரியாள் போன்று செயல்பட்டால் நாம் விரும்பும் நலவாழ்வு பெறலாம் என நம்பிக்கையுடன் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5, 6. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது குடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உளம் தவி தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உளம்
நாம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே, நீ எந்த தாரை என் அரணாத இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டு குருக்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டார்கள். மக்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக பரிசளித்தினார்கள். தலைமை குருவாம் இயேசுவோ மக்களுக்காக இரத்தம் சிந்தி துன்பங்கள் ஏற்று தம்மையை பலியாக்கி கடவுளின் திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்தார். நாம் அனைவரும் இறைவனின் அன்பார்ந்த பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக வாழ்ந்து இறையருள் பெற வாசகத்து செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எரேமியர் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாயிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கிதேசகின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்பை அடைய காரணமானார். மெல்கிதேசகின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறை வார்த்தையை கேட்டு
அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்பு தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் 5ஆம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே மரி அன்னையும் லூர்து காட்சிகளும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அன்னை மரியாள் லூர்து நகரிலே 14 வயது சிறுமியான சொர்ணத்திற்கு காட்சி கொடுக்கின்றாள். எனவேதான் இன்றும் வரை அந்த ஊற்றிலிருந்து பொங்கி வழிகின்ற தண்ணீரானது அநேக மக்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரு தடவை அருப்பே என்று சொல்லக்கூடிய அருத்தந்தை அருப்பே சேசு சபையின் உலகளாவிய தலைவர் ஒரு தடவை மருத்துவ மாணவனாக இருந்த பொழுது லூர்து நகருக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சென்றிருந்தார். அவ்வாறு அவர் சென்ற பொழுது அந்த புதுமைகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்யக்கூடிய, இது புதுமையா இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வு செய்யக்கூடிய சீட்டினை, அனுமதியினை அவர் பெற்றிருந்தார். ஒரு முதல் சனிக்கிழமை வந்தது. 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியானவள் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை தள்ளு வண்டியிலே வைத்து அவள் தள்ளி கொண்டு வந்தாள். வருகிற பொழுது அந்த இளைஞனை பார்த்தாள். அவனுடைய உடல் முழுவதும் திருகி நெருகி காணப்பட்டது.
அவனுடைய கைகளும் கால்களும் கயிறுகளைப் போல பின்னி காணப்பட்டது. எனவே இந்த காட்சியானது எல்லோரையும் பார்க்கிற பொழுது அங்கே பரிதாபப்படக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது. ஆகவே இப்பொழுது அந்த முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிகள் நடைபெற்று ஆயர் அவர்கள் திவ்ய நற்கருணை ஸ்தாபகத்தை அங்கே எடுத்து வருகிற பொழுது இந்த திருக்கி முறுக்கி வறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞனானவன் முன்பகுதியிலே அந்த தாயானவளால் அங்கே வைக்கப்பட்டான். ஆகவே இப்பொழுது நற்கருணை ஸ்தாபகமானது அந்த வழியாக வர இருக்கிறது. இந்த அன்னையானவள் அங்கே வேண்டுகிற வார்த்தை, அன்னை மரியே, லூர்து மலை மாதாவே, என்னுடைய மகனை குணப்படுத்தும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே ஒவ்வொருடைய காதிலும் விழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கயிறுகளை போல பின்னி கிடந்த கால்கள், கயிறுகளை போல பின்னி கிடந்த இந்த கைகள், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உடல்கள், இங்கே பாருங்கள், அதிசயம் நடக்கிறது, புதுமை நடக்கிறது. நற்கருணை ஸ்தாபகம் அங்கே முன்பாக வருகிற பொழுது அந்த இளைஞன் எழுகின்றான், நடக்கின்றான், ஓடுகின்றான். இதனை பார்க்கின்ற அருப்பே என்கிற மருத்துவமானவன் உடனடியாக அந்த இளைஞனை பிடித்துக் கொண்டு தன்னுடைய அறைக்கு கொண்டு செல்லுகிறார். கொண்டு சென்று அவனை பரிசோதிக்கிற பொழுது இது நிச்சயமாக அற்புதம்தான், லூர்து அன்னையினுடைய புதுமைதான் என்பதை அவர் எம்பிக்கின்றார். எனவே இப்பொழுது விடுமுறை முடிந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்ற அருப்பே என்ற இளைஞன், அந்த மருத்துவ இளைஞன் தன்னுடைய அறையிலே முடங்கி கிடக்கிறான். முடங்கி கிடக்கிற பொழுது ஒரு பக்கம் லூர்து நகரிலே துள்ளி குதித்து ஓடிய அந்த இளைஞன் தன்னுடைய கண் முன்பாக தெரிகின்றான். இன்னொரு பக்கம் தன்னுடைய மருத்துவ படிப்பும் மருத்துவ கருவிகளும் ஒரு பக்கம் தெரிகின்றது. எனவே அருப்பே என்ற இந்த மருத்துவ இளைஞன் ஒரு முடிவுக்கு வருகிறான். உடனடியாக சேசு சபையிலே சேருகிறார், குருவாக மாறுகின்றார். இந்த சேசு சபையின் உலகளாவிய தலைவராக அருட்தந்தை அருப்பையாக சிறப்பாக செயல்பட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் லூர்து அண்ணனுடைய புதுமைகளையும் காட்சிகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் கிபி 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் பிரமிஸ் மலை அடிவாரத்தில் விறகு பெருக்கச் சென்ற 14 வயது சிறுமி பெர்னத்திற்கு நம்முடைய அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றாள். காட்சி கொடுக்கிற பொழுது அன்னையின் தோற்றம் எப்படி இருந்தது? நம்முடைய லூர்து அன்னையானவள் இளமை மிக்கவளாக இருந்தாள், மிகுந்த அழகு மிக்கவளாக இருந்தாள், கையிலே ஜெபமாலை வைத்திருந்தாள். தன்னோடு ஜெபிப்பதற்கு வருமாறு பெர்னதத்து என்கிற இந்த சிறுமியை அழைக்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி 2ஆம் காட்சி அங்கே நடைபெறுகிறது. 2ஆம் காட்சி வருகிற பொழுது நம்முடைய அன்னையானவள் அங்கே தெரிகின்ற அருவியில் போய் உன்னை கழுவி நீர் பருகு என்று குறிப்பிடுகிறார். எனவே இப்பொழுது பெர்னதத்து என்கிற இந்த சிறுமியானவள் உடனடியாக சென்று அங்கே அந்த இடத்தை கையில் வைத்து தோண்டுகிற பொழுது தூசி படிந்த தண்ணீர் வெளிப்படுகிறது. ஆகவே அதனை அவள் குடிக்கின்றால் அவருடைய முகம் முழுவதும் மண்ணால் நிரம்பி காணப்படுகிறது. அங்கிருக்கிற மக்கள் அனைவரும் கேலி செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இதிலே எப்படி தண்ணீர் வரும் என்று சொல்லி பெர்னதத்தை கேலி செய்கிற பொழுது மீண்டுமாக அந்த இடத்திலே கை வைத்து அங்கு எடுக்கின்ற பொழுது சீரிட்டுக் கொண்டு தண்ணீர் வெளிவருகிறது. இன்று வரை அதுதான் ஏராளமான நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. வெளிநாடு சென்று வருகிற நம்முடைய வடவை மக்கள் ஒவ்வொருவரும் இந்த லூர்து நகரை சந்தித்து அந்த தண்ணீரை கொண்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த தண்ணீரானது நோய்களை குணமாக்கக்கூடிய மாமருந்தாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது.
18 முறை புனித பெருநத்திற்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாள். மார்ச் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை திருநாள் அன்று மாதா காட்சி கொடுக்கிற பொழுது பெர்னதெட் அன்னை மரியாளை பார்த்து அன்பாக கேட்டாள், அம்மா நீங்கள் யார் என்று கேட்டாள். அப்பொழுது நம்முடைய லூர்து அன்னை சொன்னாள், நாமே அமல உற்பவம் என்று பதில் கொடுத்தாள். நாமே அமல உற்பவம் என்று அவள் பதில் கொடுத்தாள். எனவேதான் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் நம்முடைய அன்னை மரியாளை பற்றி தெளிவாக விசுவாச பிரகடனம் செய்திருந்தார். அன்னை மரியாள் அமல உற்பவி என்ற விசுவாச சத்தியத்தை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் தெளிவாக அறிக்கையிட்டார். ஆகவேதான் இந்த அன்னை லூர்து மலையிலே காட்சி கொடுக்கிற பொழுது சொன்ன செய்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரத்திலே ஜெபமாலை ஏந்தி பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என்ற ஒரு அழைப்பைத்தான் அன்னை மரியாள் லூர்து மலை காட்சியிலே தெளிவாக சொல்லுகிறார். ஜபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்பதுதான் அன்னையின் தாரக மந்திரமாக இருக்கிறது. எனவேதான் லூர்து அன்னையுடைய சுரூபத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த அன்னையானவள் தான் என்றும் தூய்மையானவள் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக வெண்ணிறை ஆடையை இவள் அணிந்திருக்கிறாள். நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய வீடு என்பது மோட்சம் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக இவள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இவள் என்றும் கன்னியானவள். இயேசு பிறப்பதற்கும் முன்பு கன்னியானவள், பிறந்த பின்பும் கன்னியானவள், முப்பொழுதும் இவள் கன்னியானவள் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக தன்னுடைய இடையிலே ஊதா நிற கச்சையை அணிந்திருக்கிறாள். இந்த உலகம் என்பது கரடு முரடானது, கசப்பானது, போராட்டங்கள் நிறைந்தது. வாழ்க்கை பயணத்திலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள் இவை அனைத்தும் உண்டு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக நம்முடைய அன்னையானவள் முட்கள் நிறைந்த ரோஜா செடியிலே தன்னுடைய கால்களை மிதித்திருக்கிறாள். ஆகவேதான் இந்த நாளிலே நம்முடைய லூர்து அன்னை தன்னுடைய காட்சிகளின் வழியாக, தன்னுடைய புதுமைகளின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கிற செய்தி, நாமும் திருக்கரத்திலே ஜெபமாலை ஏந்தி ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் அழைப்பாக விடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாமும் லூர்து அன்னையை பின்பற்றி வாழ்வோம், அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. கரம் ஏந்தி வரம் வேண்டினே, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினே, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நல்லாயனாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நிறைவாழ்வை நோக்கி வழிகாட்ட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் எல்லோரும் கடவுளின் தூய ஆவியாருக்கு துன்பம் வருவிக்காமல் உம்மேல் நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் நன்மை செய்து அன்பு செய்து வாழ வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கரம்
உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. பலியாம் இறைவா, நீர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல நாங்களும் பெரியோர் குருக்கள் கூறும் அறிவுரைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கரம் நீட்டி வரம் வேண்டினோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கொடைகளின் நாயகனே இறைவா, அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அன்னை காட்சியில் கூறியது போல ஜெபம், தவம், தர்மம் போன்ற நற்காரியங்களை பின்பற்றவும் ஜெபமாலை கூறி அன்னைக்கு மலர் மாலை சூடவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கரம் நீட்டி வரம் வேண்டினோம். உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இன்றைய 5ஆம் திருவிழாவை சிறப்பு செய்கிற புனித சபேரியார், புனித ஆண்ட்ரூ அன்பியத்தினருக்காக மன்றாடுவோம். அன்பு திருக்கிற ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு உறவோடு அன்பு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பியங்களுக்கு முழுமையான வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு தயவாய் செவிசாய் தரலும். இவ்வாறு முது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டு அந்த வரங்களை எல்லாம் இந்த வல்லன்மையால் மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாதியும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே நின் சித்தம் போல் உன் கரத்தால் நிச்சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாதி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தம் இல்லாயுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தம் இல்லாயும் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான உன் இரத்தத்தால் பரிசுத்தமான உன் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிவிடும்.
பரிசுத்தமாக்கிவிடும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவன தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் திருநாளில் நமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவை மக்கு உகந்தவையாகி எங்களுக்கு மது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் திருநாளை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியார் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரையை ஏற்று திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் ரத்தம் சிந்தி உம்மோடு எல்லோரையும் ஒப்புரவாக்கிய போது அன்னை மரியாள் மனம் கலங்காமல் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீர தாயாக திகழ்கின்றார். அன்னை மரியாள் திருத்தூதர்களோடு ஜெபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையையும் அமைதியும் தரும் ஆவியை, அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகிய ஆவியை நீர் வாக்களித்த கொடையென எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தனிமுதல் சீடராகவும் அன்பின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவ தூயவ தூயவரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமி உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையே, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆண்டகை யோன் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான பரிசுத்த புதுமை பரலோகத்தாய், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியார் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இந்த உலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். லூர்து அன்னை காட்சியிலே அன்னை செய்தி வெளியிட்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் திருக்கரத்திலே ஜெபமாலை ஏந்தி ஜெபியுங்கள், ஜெபிக்கும் குடும்பங்களாக மாறுங்கள் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிரந்தரத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காற்றின் திவழிப்பதாக. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, ஆசிராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை திரு இருதயமாகிய தஞ்சஸ்தலத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத திரு இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருட்கரங்களால் அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்துள்ளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடவுமாய் இருப்பார்களாக. ஆமன். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா,
உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மணமாகவா. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் நின்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே மலராகவா. குயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா. அன்பான இறை மக்களே, நமது பரிசுத்த புதுமை பரலோக தாயின் திருவிழாவிற்கான 5ஆம் நாள் திருவிழா 2வது திருப்பலி தூய ஜார்ஜியார் தூய ஆண்ட்ரூ அன்பிய இறைமக்களால் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பிய இறைமக்கள் அனைவருக்கும் பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் அருட்தந்தை ஜான்சன் ராஜ் அடிகளார். தந்தையவர்கள் கள்ளிக்குளத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார்கள். மிக சிறப்பான முறையில் இப்பொழுதுதான் தனது பங்கு திருவிழாவை நல்முறையிலே நிறைவேற்றி மிக அருமையாக அன்னைக்கு மகிமை சேர்த்திருக்கிறார்கள். உரிமையோடு அழைத்தோம், மகிழ்ச்சியோடு வருகை தந்து இன்றைய நாளிலே நமக்காக ஜெபித்து அன்னையும் 100 காட்சிகளும் பற்றி அருமையான அருளுரை நல்கியிருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கும் நமது பங்கு இறைமக்கள் சார்பில் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். கடவுளும் மனிதருமான திருமகனை கன்னி ஈன்றார். கடவுள் அவர் வழியாக விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்கி நமக்கு நிலையான அமைதியை மீண்டும் அருளினார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையை அன்பின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் வளப்படுத்திருக்கிறீர். கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை அந்த உலகின் மேன்மேலும் நிலைநாட்ட அன்பின் ஆவியை எங்களுக்குள் அனுப்பி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சீதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதியான கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.